ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கலர் பிராண்ட்ல இருந்துட்டு M41 போர்ட்டபிள் MP3 பிளேயர் வந்து இருக்கு. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தா 2800 அந்த பிரைஸ்ல வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அன்பாக்சிங் வந்து பார்த்தலாம். ஸோ இதான் நமக்கு இந்த M41 வர்ற பாக்ஸ். உள்ள ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP3 பிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி கேபிள் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்தா சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. நம்ம பிசி கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி சாங்ஸ்ல ஏற்றுறதுக்கு வந்து பார்த்தா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர்டு இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இயர் டிப்ஸ் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் நமக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது நமக்கு ஒரு 90 கிராம் கிட்ட வந்து பார்த்தா வெயிட் வந்து இருக்கு. இது கம்ப்ளீட்டா நமக்கு வந்து பார்த்தா பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா கிளாஸ் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் நல்லாவே இருக்கு. பேக் சைடில் நமக்கு ஸ்கிராச்சஸ் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தா பிக்கப் ஆகுது. சைடு ஃப்ரேம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தா பிளாஸ்டிக் தான். அதுக்கப்புறம் போர்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து பார்த்தா 3.5mm ஜாக் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அது பக்கத்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. அது கீழே உங்களுக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் SD கார்டு சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த MP3 பிளேயரில் உங்களால் வந்து SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். தென் மேலே டாப்பில் உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, எம்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2.0 இன்ச்சஸ்க்கான LCD டிஸ்பிளே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் பிரைட்டாகவும் இல்லை, கலரும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிக்சல்ஸ் எல்லாமே அப்படியே வந்து தெரியுது. டிஸ்பிளே நமக்கு வந்து ரொம்ப மொக்கையாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி கூட நமக்கு வந்து ஏதாவது எழுத்து தெரியுது. பட் டச் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப மோசமாக வந்து இருக்கு. நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தா கரெக்டாக ஒர்க் ஆகவே மாட்டேங்குது ப்ராப்பராக. நம்ம கிளிக் பண்ணோம் அப்படி 2-3 டைம் வந்து கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வந்து பாருங்கள், அந்த UI நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2010 வந்து பார்த்தீங்கன்னா G5 ஃபோன்லாம் வச்சுருந்தேன். G5 அதுக்கப்புறம் அந்த itel. ஸோ இந்த மாதிரி நிறையா சைனீஸ் ஃபோன்லாம் வச்சுருப்போம். அதோட இன்டர்ஃபேஸ்லாம் நமக்கு இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதே இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப நாள் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து இப்போ 2010 நினைவுகள்லாம் வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தா ஐக்கான்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நமக்கு வந்து 2024 இருக்கும். ஸோ இந்த டிசைன் நமக்கு வந்து இப்போ எப்படி செட் ஆகும்னு தெரியல. ஒரு UI நமக்கு வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. டிஸ்பிளே குவாலிட்டி நமக்கு நல்லா இல்லை. டச் ரெஸ்பான்ஸ் அதை விட மோசமாக இருக்குது. ஓகே, டிஸ்பிளே டச் தான் நல்லா இல்லை. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ரொம்ப மோசமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களால் வந்து பார்த்தா ஃபிளாக் ஃபைல் ஃபார்மெட், அதுக்கப்புறம் வேவ் ஃபைல் ஃபார்மெட் எல்லாமே செட் ஆகும். லாஸ்டஸான சாங்ஸ் தான் கேட்டுக்கலாம்னு சொன்னாங்க. எங்கிட்டையும் வந்து பார்த்தா ஃபிளாக் MP3 ஃபைல்ஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ பிசியில் கனெக்ட் பண்ணி ஃபைல்ஸை காப்பி பண்ணும்போது 5 MBக்கு மேலே வந்து பார்த்தா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் தாண்ட மாட்டேங்குது. அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியே நமக்கு வந்து இப்போ ஃபைலில் காப்பி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மியூசிக் பிளேயர் ஓப்பன் பண்ணோம், நமக்கு வந்து ஃபிளாக் ஃபைல் ஃபார்மெட்டில் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ சாங்ஸ் கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டீட்டெயில்ஸும் நமக்கு அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஸ்பீக்கர் குவாலிட்டி நமக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ பாக்ஸில் உங்களுக்கு சென்டரில் கீழே வந்து பார்த்தா i5 ஆடியோ வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம அவுட் ஸ்பீக்கர் தான் நல்லா இல்லை, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கில் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தா ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தாங்க. நம்ம முதல்ல அன்பாக்சிங் வந்து பார்த்துருந்தோம். ஓகே, அந்த ஒயர்டு இயர்ஃபோன் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மட்டி குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 100 ஒயர்டு இயர்ஃபோன் கூட நமக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர் குவாலிட்டி நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஃபிட்டிங் கூட நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும்னே தெரியல. ஒரு ப்ரைஸ் நமக்கு வந்து 2800 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 300-400 ரூபாய்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒயர்டு இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்கலாம். அதுவும் இங்கே நமக்கு வந்து கொடுக்க கிடையாது. நம்ம கொடுத்த அந்த ஒயர்டு இயர்ஃபோன் தான் எப்படி இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஒயர்டு இயர்ஃபோன் இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ரீசெண்டாக வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். KGயோட EDX Pro X அந்த ஐம் வந்து இருந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்டோம். அப்பவும் நமக்கு வந்து பார்த்தா சாங்ஸ் வந்து பெஸ்ட்டாகவே இல்லை. ஸோ நமக்கு அந்த சவுண்ட் எதுவுமே நமக்கு வந்து டீட்டெயிலாகவே இல்லை. வால்யூம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்டுச்சு. ஸோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதில் இவ்வளோதான் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி கேட்டு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதில் டிஃபால்ட்டாக ரெக்கார்டிங் ஆப் வந்து இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் கண்ணு மொழி ஏதாவது அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் போட்டு காட்டலாம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் ரெக்கார்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்து காட்டுது. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஓப்பனே ஆகுது. ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி காட்டுது. அது வரைக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதில் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ சாம்பிள் வந்து கேளுங்க. ஆடியோ கலர் M41 அதோட போர்ட்டபிள் MP3 பிளேயர் அதில் இருந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம ஏதோ கிணத்துக்குள்ள இருந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இதோட ரெக்கார்டிங் குவாலிட்டி கூட நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பிக்சர் அண்ட் வீடியோ ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஆப் நமக்கு வந்து AVI ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்கணும், அப்போ தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம பிக்சர்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். அது நமக்கு வந்து BMP ஃபைல் ஃபார்மெட்டாக இருக்கணும், இல்லைனா வந்து JPEG ஃபைல் ஃபார்மெட்டாக இருக்கணும். PNG ஃபைல் ஃபார்மெட்டு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா செட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 410 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 40 hours ப்ளே பேக் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ப்ளூடூத் 5.1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து ப்ளூடூத் டிவைஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது OnePlus Board இல்லை Z2 இல்லை TWS இல்லை ஸ்பீக்கரோ அதெல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம்.
தென் இதில் உங்களுக்கு வந்து எஃப்எம் ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த எஃப்எம் ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ப்ளே ஆகாது. ஸோ நீங்கள் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் ப்ளே ஆகும். இந்த மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கலர் M41 போர்ட்டபிள் MP3 மியூசிக் பிளேயர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் அதே முதல்ல சொன்ன மாதிரி தான் 2800 அந்த ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். பட் எப்போ வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா 2010 அந்த டைம் பீரியடில் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இப்போ 2024 வந்துருக்கும். சாஃப்ட்வேர் எல்லாமே நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சவுண்ட் குவாலிட்டி கூட நமக்கு எல்லாமே ரொம்ப எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த டைம் நமக்கு வந்து இந்த மாதிரி MP3 பிளேயர் கொடுத்து அதில் சாஃப்ட்வேர் நல்லா இல்லை, அதுக்கப்புறம் அந்த டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி பேடாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய MP3 பிளேயர் வந்து பார்த்தா ஆன்லைனில் வந்து இருக்குது. அதெல்லாம் வாங்கும்போது வந்து பார்த்தா பார்த்து வந்து வாங்குங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா 1000 ரூபீஸ்க்கு நல்லா டேக் வாங்கிட்டு இன்னொரு 1000 ரூபீஸ்க்கு வந்து போகணும் சூப்பரான IM வந்து வாங்கிட்டு சவுண்ட் குவாலிட்டி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்குறது வந்து இப்போ தவிர்த்துருங்க. இதை தாண்டி இந்த ப்ராடக்ட் வாங்குவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.